ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்போ நாங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் விசாரித்தப்போ இந்த லிட்டில் மில்லினியம் பற்றி கேள்விப்பட்டோம். இவங்களோட வே ஆஃப் டீச்சிங், ப்ளேவே மெத்தட், இவங்களோட கரிக்குலம்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்கிறதுனால அவனுக்கும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணையில் ஒரு 1 மந்த் வந்து நாங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கும், அப்படி புது ஸ்கூல் எப்படி இருக்குன்ற மாதிரி தாட்டில் தான் ஜாயின் பண்ணோம். அவங்களுமே ஒரு 1 வீக் ரொம்ப அழுதுகிட்டே வந்தாங்க. அப்புறம் மேமோட கம்ஃபர்டபுளில் வந்து அவங்க வந்து ஓகே ஆகிட்டாங்க. நாங்கள் அந்தளவு செட்டில் ஆவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எங்ககிட்ட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டு இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக வர ஆரம்பிச்சிட்டா. இனிஷியலாக எங்களோட பையனுக்கு கொஞ்சம் சோஷியலைசிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டீச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. For every event, everything will be pre-planned according to, the comfortability of the parents. Along the journey, I have seen many changes in his, character, in the way he speaks. She used to come home with a spark in her eyes, wanting to tell what exactly happened. And over a period of time, she's even learned storytelling as well. For example, one day he just came and he asked me, what will you get when you cut a circle into 2? Then I was like, where is he asking this question from? Then he told like you'll get 2 semicircles. Then I was like, okay, he's learning something. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஸ்கூலுக்கு எங்கே சேர்க்கலாம், எங்கே வந்து அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யோசிக்கும் போது த ஆம்பியன்ஸ், த கிளீன்லினஸ், த டிசிப்ளின் அண்ட் teachers, the management, the curriculum, whatever they do was the best. The way she's grown socially, she's made nice friends. She learned the wonders of letters and numbers, and she really enjoyed her journey at Little Millennium Mahanikaram. And she gains the self-confidence which I really doesn't expect, and the teachers are very warm and nurturing, and they really know how the child growth should be, like social, physical, mental development. அதுக்கப்புறம் நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் இவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் எப்படி நடந்துக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், சோஷியல் வேல்யூஸ் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதில் நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேர்ந்த அன்னிலேருந்து என் பேத்தி இங்கிலீஷில் தான் பேசுகிறா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி. ஸோ எந்த குழந்தை என்ன டேலண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி டான்ஸ் வருமா டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, பாட்டு வருமா பாட்டு பாட சொல்லி கொடுத்து மேலே கட்டுறது, ஸ்போர்ட்ஸு, பசங்கக்கிட்ட என்ன டேலண்ட்டுக்குன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய கலை. அந்த கலையில் லிட்டில் மில்லினியம் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸும் டீச்சர்ஸும் எல்லாருமே வெல் ட்ரைன்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட் யூ டீச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், த மெயின் திங் இஸ் ஹவ் யூ டீச் இஸ் மேட்டர்ஸ் அ லாட். சொல்லப்போனால் அப்பா அம்மா சொல்லி தர்றத விட டீச்சர் சொல்லி தர பசங்க முக்கியம் இருக்கும். அந்தளவுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் immensely satisfied with the teachers and staffs of Little Millennium. I would give 5 ratings out of 5. Babysitting இருக்கட்டும், இல்லைனா வந்து education இருக்கட்டும், and the quality, and also responding to the parents. They have a WhatsApp group, so நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் வந்து they were able to respond. And I'm really grateful that I put my daughter in a preschool that really give the importance to early childhood. என் குழந்தைய லிட்டில் மில்லேனியமில் சேர்த்த பிறகு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். ஸ்கூல் எல்லா விதத்துலேயுமே டீச்சர்ஸில் ஆரம்பித்து, கேர்டேக்கர்ஸில் ஆரம்பித்து, வேன் டிரைவரில் ஆரம்பித்து, எல்லாருமே அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனை, அவங்கவுங்களுடைய ஒரு டியூட்டிஸை நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ ஆம் வெரி 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 ஹாப்பி வித் திஸ் லிட்டில் மில்லேனியம். Like I always tell, thank you is a very small phrase that I can show my gratitude towards this place, because this has been a second home to her, where she's grown and learned to step out into this world independently. Thank you.